உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, ரிஷபராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் தனது 4ஆம் இடத்திற்கு அதிபதியும் தனஸ்தானாதிபதி புதன் பகவானும் பஞ்சமாதிபதி புதன் பகவானும் இணைந்து கூடி நிற்கக்கூடிய அற்புதமான இடம் தனக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடத்தில் கும்பத்தில் இரு கிரகங்களும் இணைந்து, சூரியனும் புதனும் இணைந்து நிபுணம் யோகம் சொல்லுவோம். இது ஆதித்யா யோகம். அப்போது இந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைவது அற்புத மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு கிடைச்ச பாக்கியம். அது மட்டுமல்ல, சரியாக 16 நாட்கள் மட்டுமே இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கும். சூரிய பகவான் ஆத்மகாரகன். அது மட்டுமல்ல, ஆதிக்கம், தன்னுடைய முழுமையான ஆதிக்கத்தை செலுத்தி எப்பேற்பட்ட ஒரு காரியத்தையும் முடிச்சு காட்டக்கூடிய அருமையான ஒரு கிரக அமைப்பு. எப்படின்னா, புதன் புத்திக்கு அதிபதி, வித்தைக்கு அதிபதின்னு சொல்லுவோம். காலப்புருஷ தத்துவத்திற்கு 3ஆம் இடம். ஒருத்தருக்கு தைரியம், துணிச்சல், வீரியம் சார்ந்த இடம் அது. அது மட்டுமல்ல, தனக்கு 6ஆம் இடம், எப்பேற்பட்ட எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் மிக்க இடமாகப்பட்ட புதன் பகவான் கன்னி ப்ளஸ் மிதுனம், இந்த இடத்திற்கு அதிபதியாகப்பட்டவர். இருவரும் ஒன்றிணையும் பொழுது இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காத, செயல்படுத்த முடியாத சில அமைப்புகளை முடிக்கக்கூடிய தருணமாக இருக்கும். ஆக இந்த அமைப்பு எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுதுன்றது இந்த நம்ம காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துருக்குங்க. ஆக ரிஷபராசி அன்பர்களே, வாழ்க்கையில் உற்சாகத்துடனும் எதிலும் ஆர்வம், எப்படின்னா தன்னை பொறுத்த வரையிலையும் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டீங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு போல்டாக இறங்கி செயல்படக்கூடியவங்க நீங்கள். உங்களை சார்ந்தவங்களை முழுமையான அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து சந்தோஷப்படுத்துறதுல எப்பவுமே குறியாக இருப்பீங்க. அது மட்டுமல்ல, எப்படி வேணாலும் வாழ்கிறது வாழ்க்கை இல்லை, இப்படி வாழ்கிறது தான் வாழ்க்கைன்னு நினச்சி நேர்மையாக, யதார்த்தமாக, உற்சாகத்துடன் இறங்கி செயல்படக்கூடியவங்க நீங்கள். உங்களுடைய ஒவ்வொரு பொருளும் சரி, நீங்கள் வாங்கக்கூடிய உங்களுடைய செயல் ஆற்றலும் சரி, நீங்கள் உடுத்தக்கூடிய ஆடையும் சரி, அது ரொம்ப ஹை கிளாஸாக இருக்கணும், தனித்துவமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள். அப்பேற்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு தங்களது வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் சில சிரமங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு காரணம், ஒரு புறம் உங்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் ஜென்மத்தில் இருந்து மீண்டும் 12ஆம் இடத்திற்கு போகிற வரைக்குமே நிறைய சிரமங்களை சந்திச்சிங்க. அது மட்டுமல்ல, இப்போ குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல நிற்கிறாரு. அதே சமயம் அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்தில் அதற்கு முன்னாடி வருடம் இருக்கும் பொழுது இனம் புரியாத சில நஷ்டங்களையும் மன உளைச்சல்களையும் சந்தித்த உங்களுக்கு இப்போது இந்த 16 நாட்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான அமைப்பு. எப்படின்னா, பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 7ஆம் தேதி வரைக்குமே இந்த அமைப்பு உங்களுக்கு நீடிக்கும். அப்போது இந்த காலகட்டங்களில், கடந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியில் சந்தித்த பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புத மேன்மைகளாக இருக்கும். ஏன்னா, உங்களை மாதிரி உழைப்பாளிகள் இல்லை, திறமசாலிகள் இல்லை, கஷ்டப்பட்டு சுய முயற்சியில் கையை ஊனி கரணம் போட்டு இந்த அளவுக்கு இன்னைக்கு கொண்டு வந்த அற்புதமான அந்த தொழிலும் சரி, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்தஸ்து மரியாதையும் சரி, கடந்த குறுகிய காலகட்டங்களில் திடீர் சரிவுகளால் மன உளைச்சலை சந்தித்து இப்போது அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு மன பதட்டம் உங்களுக்குள்ளே உருவாயிடுச்சு.
ஏன்னா நீங்கள் வழிகாட்டினவங்க இன்றைக்கி நல்ல இலக்கை நோக்கி இருக்காங்க. இதை இதை பண்ணு, கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும். நீங்கள் மற்றவங்களுக்கு சொன்னது எல்லாமே இன்றைக்கி பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் ஆகிருக்கு. ஆனால் அதே வேலையை நீங்கள் எடுத்து செய்யும் பொழுது அப்படியே ட்ராப் ஆகுது, அப்படியே பிரேக் ஆகுது. கஷ்டப்பட்டு 99% வேலைப்பாடுகளை முடித்து கொண்டு வரீங்க. என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி 99% முடித்து கடைசி 1% அது தடைப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழலை சந்திக்கும் பொழுது மீதி கஷ்டப்பட்டு கொண்டு வந்த 99% வேலையும் போல்டாக்கி எங்கே ஆரம்பிச்சிங்களோ மறுபடியும் அதே இடத்துல போய் நிற்கக்கூடிய ஒரு நிலை உருவாயிருந்தது. இதனுடைய விளைவுகள் உங்களை நம்பி கொடுத்தவங்களுக்கும் திரும்ப தேவைகளை கொடுத்து பணத்தை கொடுத்தோ, வரவு செலவு ரீதியில் கொடுத்தோ, ஏன் தொழில் ரீதியில் மெட்டீரியல் கொடுத்து இந்த வேலையை முடிச்சு கொடுங்கன்னு சொன்னவங்களுக்கு கொடுக்க முடியாமல் இப்படி பல வேலைப்பாடுகளில் அப்படியே பிரேக் ஆகி நின்றுட்டீங்க. உங்களை மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணவங்களும் இல்லை, இன்றைக்கி உங்களை மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகி நின்னவங்களும் இல்லை. அந்த லெவலுக்கு ஒன்று உங்களுடைய தொழில் ரீதியில் உங்களுடைய வேலையாட்கள் வந்தால் இந்த பக்கம் வேலை கரெக்டான ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து செய்ய முடியாத ஒரு நிலை. இங்கே உங்களுடைய வேலைக்குண்டான அமைப்புகள் கிடைக்கும் பொழுது வேலை ஆட்கள் கரெக்டாக வர முடியாத ஒரு சூழல். இது எல்லாம் வந்தால் வேறு ஏதோ ஒரு பிரச்சனைகள், அந்த இடத்துல ஏதோ ஒரு மெஷின் ரிப்பேரோ, ஏதோ ஒரு ப்ராப்ளமோ, ஏதோ ஒன்று கொடுத்து அந்த பாதிப்புகளை தடை பண்ணும். இது எல்லாத்தையும் தாண்டி சில நேரங்களில் நீங்கள் கேட்குற மெட்டீரியல் உங்கள் கைக்கு வராத நிலைக்கு நீங்கள் ஆளாயிடுவீங்க. இப்படி கடந்த காலகட்டங்கள் கிட்டத்தட்ட 3 வருஷமாகவே 3.5 வருஷமாகவே உங்களுடைய நிலையை கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ மேனேஜ்மெண்ட் பண்ண நீங்கள் இன்றைக்கி டோட்டலாக தொழில் ரீதியில் பிளாக் ஆகிட்டீங்க. அந்த தொழில் ரீதியை மீண்டும் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ற ஒரு முயற்சியில் பாடுபட்ட உங்களுக்கு பலவித தோல்விகளை சந்தித்து இன்றைக்கி ஒரு மனுஷனுக்கு ஒரு முறை சரிவுகள் வரலாம், ஆனால் ஒவ்வொரு முறையும் சரிவுகள் வந்தால் மனசில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை இழக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிடுவீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வந்த நீங்கள் இன்றைக்குமே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பெரிய லெவலில் தான் இருக்குது. அப்போது அதற்கு காரணம் இந்த ரிஷபராசிக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள். அப்போது நினச்சதை முடிப்பீங்க, உங்களுக்குன்ட்டு ஒரு இலக்கை உண்டாக்குவீங்க. அது பிரபல யோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய அருமையான அமைப்பு உருவாக்கக்கூடிய ராஜயோகம் உங்களுக்கு எப்பவுமே உண்டு. காரணம், உங்களுடைய இடத்திற்கு 4ஆம் இடம் சூரிய பகவானது வீடு. எப்பவுமே அந்தஸ்து மரியாதையில் நீங்கள் தான் உங்களுக்கு நிகரன்ற அளவுக்கு காட்டுவீங்க. அது நிச்சயம். அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த 16 நாட்களில் இதுவரைக்கும் தடைப்பட்ட வேலைப்பாடுகள் உங்களுக்கு பரிபூரணமாக நடக்கும். காரணம், புத்திசாலித்தனத்திற்கு அதிபதி புதன் பகவானும் அதே நேரத்தில் வித்தைக்கு அதிபதியும் அவரே தான். இதில் சூரிய பகவான் வெளிச்சத்திற்குரியவர். இவர்கள் இருவரும் ஒன்றிணைந்து சேரும் பொழுது நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க. இந்த சூரியனும் புதனும் சேரக்கூடிய இந்த அமைப்பு எதில் இருக்கிறீங்களோ அதில் தனித்துவத்தோட உங்களுக்கு நிகர் நீங்கள் தான்ற அளவுக்கு அந்த வேலையை முடித்து வெளியில் வரக்கூடிய அருமையான மேன்மைகள், குறிப்பாக இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் ரீதியில் இருந்து உங்களுக்கு தொலைத்தொடர்பு ரீதியில் இருந்து அதே போல் ரியல் எஸ்டேட் வரைக்குமே இந்த காலகட்டங்களில் ஒரு அருமையான, குறிப்பாக ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய லெவல் அதிர்ஷ்டங்கள் காத்திருக்குன்னே சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் தொழில் ரீதியிலையும் சரி, வேலை ரீதியிலையும் சரி, டாப் லெவலுக்கு போவீங்க. அது மட்டுமல்ல, கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய கூட இருந்தே உங்களுடைய நல்லது, உங்களுடைய திறமை, உங்களுடைய நெளிவு சுழிவு, தொழில் ரீதியில் இருந்த எல்லா விஷயங்களையும் அப்சர்வ் பண்ணி இன்றைக்கி உங்களுக்கு ஆப்போசிட்டாக இறங்கி செயல்படக்கூடிய சூழல் எல்லாத்தையும் நீங்கள் சந்திச்சிட்டீங்க. துரோகங்கள் என்னன்றதை சந்தித்த உங்களுக்கு கண்டிப்பாக அந்த துரோகத்திற்கும் சரி, கடந்த காலகட்டங்களில் சந்தித்த தோல்விகளுக்கும் சரி பதிலடி கொடுக்கக்கூடிய நிலையை உண்டாக்கிடுவீங்க. இந்த 16 நாட்களில் திடீர் டர்னிங், திருப்பங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர்கள் ரீதியில், ஏன் கூட பழகின நண்பர்கள் ரீதியிலேயே பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க.
உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் நல்லதை நினச்சி இறங்கி செய்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களையே மற்றவங்க பேலன்ஸ் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு பலவித மன உளைச்சலை சந்தித்த உங்களுக்கு கண்டிப்பாக இவங்க எல்லாமே உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் பலவிதமான சோர்வுகளையும் நெருக்கடிகளையும் மன உளைச்சல்களையும் சந்தித்த ரிஷபராசி அன்பர்களுக்கு 100% இந்த காலகட்டங்களில் அதில் இருக்கக்கூடிய அந்த சிக்கலை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பல பேர் தன்னுடைய வேலையிலிருந்து சஸ்பெண்ட் ஆகி வெளியில் வந்தவங்க இன்றைக்கி எந்த தவறும் செய்யலை, எந்த விதத்திலையும் தன் வேலையில் எந்த துரோகம் இல்லாமல் உண்மையாக நேர்மையாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நடந்த உங்களுக்கு நடந்த இந்த பாதிப்புகளால் இன்றைக்கி குடும்பத்தினுடைய அடுத்த கட்ட மேனேஜ்மெண்ட்டை கூட, ஏன்னா வாழ்வாதாரமே பாதிக்கப்படக்கூடிய நிலைக்கு ஆளாகி மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல மீண்டும் அந்த வேலை சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்களையும் மாறுதல்களையும் சந்திப்பீங்க. காரணம் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் புதன் உங்களுக்கு வேலையில் டாப் லெவலில் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மேன்மைகள் கிடைக்கும். அரசாங்க உத்தியோக ரீதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சூரிய பகவான் எப்பேற்பட்ட இடத்துல இருக்காருன்றது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லை. 10ஆம் இடத்துல, அதுவும் கேந்திராதிபதி திக்பலம் கொண்டு இருக்கிறது. இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரம், இது உங்களுக்கு பாக்கியம். அப்போது வேலை அந்த அரசு உத்தியோக சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி பண்ணுறவங்களும் இந்த நேரத்தில் அதற்குண்டான மூமெண்ட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. அதே சமயம் அதே இடத்துல உங்களுடைய கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்தும் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கலைன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதை சார்ந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டியதில்லை. இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச பொற்காலம். காரணம், கடந்த காலகட்டங்களில் உங்களால் மற்றவங்க பலன் அடைச்சாங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் மற்றவங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யலையேன்ற ஒரு மன வருத்தங்கள் இருந்திருக்கும். அது இதுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல ராகு பகவான் இப்போ உங்களுக்கு பக்கபலமாக இருக்கார். மூவ் பண்ணுங்க, முயற்சிகளை பலப்படுத்துங்க. அடுத்தது வெளிநாடு வெளிப்பிரயாணங்கள். வெளிநாடுக்கு போய் 10 சம்பாதிச்சாவது நம்மளுடைய குடும்ப லெவலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலான்னு நினச்ச உங்களுக்கு அந்த முயற்சிகள் இந்த தருணத்தில் கை கொடுக்கும். காரணம், குரு பகவான் 12ஆம் இடத்துல நிற்கிறார். அதுவும் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான அமைப்பு. அப்போது 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது வெளியூர் வெளிப்பிரயாணம் வெளி சஞ்சாரங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். இதில் மண் மனை பூமி சார்ந்த ரீதியில் பலவிதமான சிக்கலை நான் சந்திச்சுட்டேன். வீடு கட்டி இன்னைக்கு பாதியில் நிற்கிது. ஏன் வீடு வாங்கலாம்னு நினச்சேன், தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. கஷ்டப்பட்டு வாங்கின பூமியை வித்தாவது என்ன நம்பி கடன் கொடுத்தவங்களுக்கு நியாய தர்மத்துடன் நடந்துக்கலான்னு பார்த்தா அதையும் விற்க முடியல. அதுலேயும் பல விதமான பிரச்சனைகளை சந்தித்து நிற்கிறேன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் சூரியனும் டைரக்டாக உங்களது ராசியை பார்க்குறாங்க. இது உங்களுக்கு ஒரு அருமையான அமைப்பு. அது மட்டுமல்ல, உங்களுடைய குரு பகவான் 12ஆம் இடத்துல நிற்கிறவரும் உங்களுடைய 4ஆம் வீட்டை தான் பார்க்குறார். அப்போ பூமி சார்ந்த பிரச்சனைகளும் நிலவுலன்கள் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் அருமையாக தெளிவாக உங்களை விட்டு நீங்கும். அதே போல் அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கிறத மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதனால் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட், ஒரு அருமையான இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து வெளியில் வர்றது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, உங்களது வாழ்க்கையில் தந்தை வழி உறவு முறை ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அது மட்டுமல்ல, சகோதரிகள் ப்ளஸ் உங்களுக்கு அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா பழக்க வழக்க ரீதியில் இருந்த நட்பு ரீதியில் இருந்த அந்த பாதிப்புகள் நீங்கி மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய அற்புத மேன்மைகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, வாழ்க்கையில்
இன்னைக்கு வரைக்குமே நீங்கள் யாருக்குமே துரோகம் நினைக்கல. ஆனால் உங்களை சார்ந்தவங்க உங்களை பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தாலும் ஒரு புறம் தொழில் ரீதியிலையும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க, வேலை ரீதியிலையும் நல்ல மேன்மைகள் அடைவீங்க. திருமணம் சார்ந்த ரீதியில் முயற்சிகள் எடுத்து பலவித மன உளைச்சலுக்கு ஆளான உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் சார்ந்த வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். மேற்கொண்டு ஏற்கனவே எனக்கு திருமணமாகி டைவர்ஸ் ஆகிற வரைக்கும் இன்னைக்கு பிரச்சனைகளை நான் சந்திச்சிட்டேங்க. என்ன காரணமும் இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு புறம் தொழில் ரீதியிலையும் சரி, வேலை சார்ந்த ரீதியிலையும் சரி, அமைச்ச வாழ்க்கை ரீதியிலையும் சரி பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். எனக்கு மீண்டும் வாழ்க்கை ரீதியில் ரீஎன்ட்ரி கிடைக்குமான்னு நினச்சி ஏங்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கும். கவலைகள் வேண்டாம். இந்த தருணத்தில் அதற்குண்டான முயற்சிகள் எடுங்க. 100% வெற்றிகள் கிடைக்கும். மேற்கொண்டு மறுமணத்திற்குண்டான முயற்சிகள் கடந்த காலகட்டங்களில் டைவர்ஸே ஆயிடுச்சு, மறுமணத்திற்கு மூவ் பண்ணுற நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான தருணம். மேற்கொண்டு ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டத்தை எவ்வளவோ கால்குலேஷன் பண்ணி அவங்களுக்காகவே வாழ்ந்து கரெக்டான விதத்தில் ஒவ்வொன்றையும் பார்த்து செய்தீங்க. ஆனால் திடீர் பாதிப்புகளால் இன்றைக்கி அவங்க வாழ்க்கை ரீதியிலையும் சரி, தொழில் சார்ந்த ரீதியிலையும் சரி, வேலை ரீதியிலையும் சரி பலவிதமான மன உளைச்சலும் குழப்பங்களையும் சந்தித்து நிற்கக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலையை சரி செய்யக்கூடிய காலமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். முயற்சிகளை பலப்படுத்தி 100% வெற்றிகள் அடைய பாருங்கள். அடுத்தது உங்களது ஆரோக்கிய ரீதியில் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுக்கு இப்போ 10ஆம் இடத்துல இருக்கார். பட் 9ஆம் இடத்துல இருந்த காலகட்டங்களிலும் குரு பகவான் 12ஆம் இடத்துல மறைந்ததுனாலையும் உங்களுக்கு இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு ரீதியில் சில பாதிப்புகள் கொடுத்துருக்கும். ஜவ்வு சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் சில பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். இதை சார்ந்த பாதிப்புகள் இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான பாதிப்புகள் நீங்கக்கூடிய பொன்னான தருணமாக இது இருக்கும். மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் பட்ட இந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டும் வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக உங்களுக்கு அமையும். இதுவரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கேன். ஜனன ஜாதகத்தில் உங்களது திசா புத்திகள் இருக்குது. இந்த திசா புத்திகள் மட்டும் இல்லாமல் சர்வாஷ்ட வர்க்கத்தில் உங்களது அஷ்டவர்க்க பரல்கள் இருக்கு. அந்த பரல்களும் இந்த திசா புத்திகளும் ஒன்றிணைந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக வேலை செய்யும். ஆக உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுப்பது ஆகச் சிறந்தது. ஆக அப்படி உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதை சார்ந்த முடிவுகள் எடுங்க. அது உங்களுக்கு 100% வெற்றிகள் கொடுக்கும். ஆக ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.